ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது தொடர்பான விவாதம் சட்டப்பேரவையில் தாவேக மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் பேரவையில் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்றது. அப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததால் அந்த தொகுதிகளில் உள்ள மக்களின் குறைகளை தீர்ப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவாதம் எழுந்தது. இதற்கு பதிலளித்த அவை முன்னவர் செங்கோட்டையன், பொறுப்பு அமைச்சர்கள் அந்த தொகுதிகள் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார். 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆஸ்டின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்போ மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? உடனடியாக எழுந்து சற்று ஆவேசத்துடன் பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தொகுதி பிரச்சனைகளை முழுமையாக அறிந்து தீர்க்க சட்டப்பேரவை உறுப்பினர் அவசியம் என்றும் அவர் கூறினார். ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளுக்கு வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்கிற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மீண்டும் எழுந்து பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், விரைவாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் என்றும் அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசவே, இதன் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது குறித்து பேச அனுமதிக்க முடியாது என பேரவைத் தலைவர் தெரிவித்தார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்லை உணர்வு இல்லைங்க, இல்லை உணர்ச்சி வசப்படாது, நிதானமா பேசுங்க, உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல். தொடர்ந்து அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே இந்த விவகாரம் தொடர்பான விவாதம் காரசாரமாக நடைபெற்றது. எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவை மரபை மீறி சத்தமாக பேசியதால் பேரவைத் தலைவர் அவரை அமைதியாக பேசுமாறு அறிவுறுத்தினார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு கூச்சலிடவே, இது என்ன பொதுக்கூட்டமா, உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள், உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக் கூடாது என பேரவைத் தலைவர் ஆவேசமாக கூறினார். நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு போக முடியாது. பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லு எல்லாரும். என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இருங்க. உங்களை பேச அனுமதிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. திசை இதேனா உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.